தற்போதைய அரசியல் சூழலில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் தவக ஆகியவற்றுக்கு இடையே நடக்கும் உள்கட்சி மோதல்கள், கட்சித் தாவல்கள் மற்றும் வரவிருக்கும் இடைத்தேர்தல் வியூகங்கள் குறித்து ஒரு விரிவான ஆய்வு பார்வை இதோ. தவக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். சபாநாயகராக தவகவின் ஜே.சி.டி. பிராபகர் பொறுப்பேற்றதால் சட்டமன்றத்தில் தவகவின் நேரடி பலம் 106 ஆக குறைந்தது. காங்கிரஸ் கட்சி மட்டுமே தவக அமைச்சரவையில் இணைந்துள்ளது. கம்யூனிஸ்ட்கள், பிசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவளிக்கின்றன. ஆட்சியை கவிழ்க்க திமுக மற்றும் அதிமுக வியூகம் வகுக்கலாம் என்ற அச்சத்தில் தவக இடைத்தேர்தல்கள் மூலம் தனி மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை பெற திட்டமிட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகல். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் எம்எல்ஏ ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவகவில் இணைந்துள்ள நிலையில் தற்போது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் உறுதியாகியுள்ளது. இடைத்தேர்தல் டார்கெட். மேலும் 4 வட மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்களும் திமுகவில் அதிருப்தியில் இருக்கும் 4 எம்எல்ஏக்களும் தவகவுடன் ரகசிய பேச்சில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டங்கள் பலித்தால் மொத்தம் 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தவக காய் நகர்த்தி வருகிறது. இதில் தவக தனித்து வென்றுவிட்டால் பிற கட்சிகளின் தயவின்றி 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தர முடியும் என்பது விஜயின் கணக்கு. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கொங்கு மண்டலத்தின் வலுவான தலைவரான எஸ்.பி. வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது அதிருப்தி கொடியை தூக்கியுள்ளார். பதவி போட்டி. வேலுமணி தலைமையில் 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு எதிராக செயல்பட்டு பின்னர் மீண்டும் இணைந்தனர். ஆனால் 21 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக இருந்த வேலுமணிக்கு மீண்டும் அதே பதவி வழங்கப்படாதது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக கொடியோ இபிஎஸ் புகைப்படமோ இடம்பெறவில்லை என்பது உள்கட்சி பிளவை அப்பட்டமாக்கியுள்ளது. பலவீனப்படும் அதிமுக. ஒருபுறம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தவகவை நோக்கி தாவுகின்றனர். மறுபுறம் எஞ்சியிருக்கும் தலைவர்களும் இபிஎஸ் மீது கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றனர். இது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தி தவகவை முதன்மை எதிர்க்கட்சியாகவோ அல்லது மாற்று சக்தியாகவோ மாற்ற வழிவகுக்கிறது. ஆட்சியை இழந்த அதிர்ச்சியில் இருக்கும் திமுக தவக மற்றும் அதிமுகவிலிருந்து நடக்கும் எம்எல்ஏக்கள் இடமாற்றத்தை குதிரை பேரம் என்று விமர்சித்து வருகிறது. ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அதிருப்தி வெடித்துள்ளது. மதிமுக திமுக மோதல். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மதிமுகவின் 2 எம்எல்ஏக்கள் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் டெக்னிக்கலாக அவர்கள் திமுக எம்எல்ஏக்களாகவே மாற்றப்பட்டுள்ளனர். கழுதை பேரமா யானை பேரமா? மதிமுக பொதுக்குழு முடிவின்படி அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லியும் அவர்களை தடுத்து தன்வசமே வைத்திருக்க திமுக முயல்வதாக துரை வைகோ சாடியுள்ளார். தேர்தலில் 6000 கோடி ரூபாய் செலவு செய்தும் திமுக தோற்றுள்ளது. மக்கள் மாற்றத்திற்காக ஒற்றை காசு வாங்காமல் தவகவுக்கு வாக்களித்துள்ளனர். அப்படியிருக்க தவகவா குதிரை பேரம் பேசுகிறது? எங்கள் எம்எல்ஏக்களை தடுத்து வைத்துள்ள திமுக செய்வது என்ன பேரம்? கழுதை பேரமா அல்லது யானை பேரமா என்று அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தவகவின் இந்த திடீர் அரசியல் பாய்ச்சல் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்களை இழுக்கும் உத்தி குறித்து மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் 88 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சிபிஐ வழக்குகளையும் சோதனைகளையும் எதிர்கொண்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் போன்றவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு விஜய் ஊழலை ஒழிப்பதாக கூறுவது ஆகப்பெரிய முரண்பாடு. வாஷிங் மிஷின் அரசியல். மத்தியத்தில் பாஜக எத்தகைய வாஷிங் மிஷின் அரசியலை செய்து ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை தூய்மையாக்குகிறதோ அதையேதான் தமிழகத்தில் விஜயும் தவகவின் ஆதவ் அர்ஜுனாவும் செய்கிறார்கள் என்று ஐயநாதன் சாடியுள்ளார். உட்கட்சி பூசல் அபாயம். தவகவில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வெளியிலிருந்து வரும் பணபலமும் அதிகார பலமும் கொண்ட தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இதனால் தவகவின் ஆரம்பகால உண்மையான தொண்டர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே தவகவுக்குள் மிகப்பெரிய உட்கட்சி பூசலும் அதிகார போட்டியும் வெடிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். 2026 தமிழக அரசியல் களம் ஒரு பெரும் மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. தவக ஆட்சியை பிடித்திருந்தாலும் அதன் அடித்தளம் இன்னும் ஸ்திரமடையவில்லை. வரவிருக்கும் 12 முதல் 16 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள்தான் விஜயின் அரசியல் எதிர்காலத்தையும் அவரது ஆட்சியின் ஆயுளையும் தீர்மானிக்கப் போகின்றன. அதிமுகவின் உட்கட்சி திரவகனும் திமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசல்களும் தவகவுக்கு சாதகமாக அமைந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பழைய முகங்களை உள்வாங்குவதன் மூலம் தவக தனது மாற்று அரசியல் மற்றும் ஊழல் எதிர்ப்பு என்ற தார்மீக கொள்கையில் சமரசம் செய்து கொள்கிறதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழாமல் இல்லை.